இயேசு ஏன் பிறந்தார்? கடவுள் ஏன் இந்த உலகத்துல பிறக்கணும்? சகல அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. ஏன் அவர் இந்த உலகத்துல பிறந்து பாடு அனுபவித்து மகிழ்ந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கெல்லாம் தர வேண்டும் என்பதை சுருக்கமா பார்த்து, பிறகு எப்போது போல நம்ம அந்த இயேசு பிறப்பை குறித்ததான இந்த சின்ன நாடகத்தை பார்த்து நம்ம வீட்டுக்கு போறோம். சத்துக்கு உலகத்துல மனிதனை சிருஷ்டித்தான். ஏன்னா பரலோகத்துல அவரை ஆராய்ச்சி கொண்டிருந்ததான லூசிபர் அவன் தேவனுக்கு விரோதமாய் சிந்தித்ததுனாலே, வேற்றுமையான சிந்தித்ததுனாலே அவன் பிசாசா மாறினான். அவனை பிசாசாக்கி அவனை தள்ளினான். இப்ப நம்ம யோசிக்கலாம், ஏன் ஆண்டவனை உயிரோடு விட்டாரு? அப்பவே நசுக்கிட்டு இருந்தா முடிஞ்சிருக்கும், கதையை முடிஞ்சிருக்கும். அவனை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இன்னொரு தெய்வத்தை கூட உருவாக்கினான். ஆனா நம்ம தேவனுடைய குணாதிசயங்கள ஒன்றை அவர் சிருஷ்டித்து விட்டான், ஒரு ஜீவனை உருவாக்கி விட்டான், அதை அழிக்கவே மாட்டான். அதான் பிரச்சனை. தேவ தூதனை அவர் அழிக்க விரும்பல, அவனுடைய பவரத்தை எடுத்தார், அவனை உயிரோடு விட்டுட்டார். ஆனா அவனுக்கு தண்டனையா அந்த ஜீவன் அழிக்க முடியாத ஒரு ஜீவனாய் கர்த்தர் சிருஷ்டித்ததுனால இன்றைக்கு வரைக்கும் பிசாசு ஆண்டவர் என்ன பண்ண அழிக்கல, இனியும் அழிக்க போறது இல்லை. அவன் நிறையத்து போனாலும் இப்படித்தான் இருப்பான், உயிரோட தான் இருப்பான். அதான் நம்ம ஆண்டவருடைய தன்மை புரிந்து கொள்ளுங்க. அதனால்தான் அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதது. உங்களை அழைச்சிட்டாருன்னா, உங்க மேல கிருபை வச்சுட்டாருன்னா அதை மாத்தவே மாட்டாரு. எக்காரணத்துக்கு கொண்டு மனுஷனா போல குடிச்சிட்டெல்லாம் வாங்க மாட்டார். அதே போல அவனை அழிக்க முடியல, அவனை சாத்தானா தள்ளிட்டாரு. பிறகு ஆண்டவரை துதிக்கும்படி அந்த பரலோகத்தை ஃபில்அப் பண்ணும்படி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தான். எல்லாருக்கும் தெரியும். ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அழகான ஏதேன் தோட்டத்துல வைத்து அவர்களை அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக உருவாக்கி பரிசுத்தப்படுத்தி பரலோகம் கொண்டு போய் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று ஒரு அகாத தீர்மானம் அவர் வைத்திருந்தார். அந்த தீர்மானம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவான் தப்பு செய்யலன்னா அவங்களை கொண்டு ஆண்டவர் எப்படி கொண்டு போயிருப்பாருன்னு நமக்கு தெரியல. அது மகிமையா இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கு வல்லமை, வரங்கள், கிருபைகள், பூமி நிறைவு, பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற அதிகாரத்தை கொடுத்திருந்தார். கடவுளுக்கு அடுத்த ஸ்தானம் மனுஷனுக்கு. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்க. சிங்கம் உட்காருன்னா உட்காரும், யானை வானா வரும். அப்படிப்பட்ட பவர் மனுஷனை கொடுத்திருந்தா. குருவியை பார்த்து உங்களுக்கு அழகான ஒரு குருவி இருந்தால் அது கூப்பிட்டுன்னா அது வந்து உங்க கையில உட்காரும். அப்படிப்பட்ட ஒரு பவரை மனுஷனுடைய கையில கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் அவனை வைத்து ஆண்டவர் மகிழ்ந்து கொண்டிருந்தார். பாருங்க, இந்த பிசாசு பார்த்தான் ஆண்டவருடைய கையில கொடுத்த, இந்த பிள்ளைகளுடைய கையில கொடுத்த எல்லா பவரையும் பிடுங்கும்படிக்காக அவன் பொய்யான வார்த்தைகளை சொல்லி கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவத்துல அவர்களை விழச் செய்து ஆண்டவர் கொடுத்த ஒட்டுமொத்த பவர் எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணா புரிந்து கொண்டான். அழிக்கவே முடியாத ஆத்மா, மரணமே கிடையாது மனுஷனுக்கு. ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது மரணமே படைக்கல. அது யார் மூலமா மரணம் நமக்கு வந்தது? பிசாசு ஆதாம் ஏவாளை வஞ்சித்து பாவம் செய்ய வைத்து அவர்களை பாவத்துல விழச் செய்து தேவனை விட்டு அவன் என்ன பண்ணிட்டான்? பிரித்தான். இப்போ ஆண்டவர் மனுஷனுடைய கையில கொடுத்த, இந்த பூமியின் மேல் கொடுத்த சகல பவரும் இப்ப யார் கைக்கு போச்சு? பிசாசு கைக்கு போச்சு. அதனால்தான் பிரபஞ்சத்தில் தேவனானவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்ப இந்த உலகத்துக்கே யார் கடவுளாயிட்டது? பிசாசு கடவுளாயிட்டான். இப்பிரபஞ்சத்துக்கே அவன் தேவன் ஆயிட்டான். பாருங்க, நமக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, நம்மளை நம்பி கொடுத்த அதிகாரத்தை நாம பாவத்து நிமித்தம் இழந்ததுனால அவன் ஃபுல் பவர் இப்ப அவன் கையில போச்சு. இப்ப மனுஷன் பிசாசுக்கு என்ன ஆயிட்டான்? அடிமை ஆயிட்டான். இப்ப மிருகங்கள் நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்குது. சிங்கம் நம்மளை துரத்துது, நாய் நம்மளை கடிக்குது, காகம் நம்மளை கொத்துது, எல்லாம் நமக்கு விரோதமா எழும்பி விட்டது. எதுவுமே நமக்கு கீழ்ப்படியவே மாட்டேங்குது. எல்லாவற்றையும் பிசாசு உரிந்து கொண்டு நாம அவங்கிட்ட பிடுங்கிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எங்க கொண்டு போய் வச்சுட்டான்?
நரகத்துல கொண்டு போய் வச்சுட்டான். நம்ம கையில கொடுத்த அந்த பவரை நரகத்துல கொண்டு போய் வைத்து விட்டான். இப்ப எந்த ஒரு மனுஷனை கொண்டோ இப்ப அந்த நரகத்துக்கு போய் அந்த பிசாசிலிருந்து அந்த அதிகாரத்தை என்ன பண்ண முடியல, உரிந்து கொண்டு வர முடியல. எப்படி தேவ தூதனை ஆண்டவர் அழிக்க விரும்பலையோ அதே போல மனுஷனையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், ஆதாம் ஏவாளை அழிச்சிட்டு இன்னொன்னு உருவாக்கி இருக்கலாம். ஆனா உருவாக்கல. புரியுது உங்களுக்கு? ஏன்னா அவருடைய திட்டத்தின்படி உருவாக்கின அந்த மனிதன் அந்த ஆத்துமா ஜீவாத்துமாவானது அவர் அதை அழிக்க விரும்பல, அதை மீண்டும் புதுப்பிக்க விரும்பினான். இதுல ஒரு வித்தியாசம் நீங்க தெரிந்து கொள்ளணும். தேவ தூதர்கள் பாவம் செஞ்ச உடனே அவனை பிசாசா மாத்தினாரு. பிசாசா அதைத்தான் நினைச்சான், இந்த மனிதர்களை நம்ம பாவம் செய்ய வச்சுட்டான், இது ஆதாம் ஏவாளா ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு, பிசாசா மாத்தி நம்ம கையில கொடுத்துருவாரு, எடுத்தோடனே திட்டம் முடிஞ்சிடும் அப்படின்னு பிசாசு நினைச்சான். ஆனா தேவ தூதர்களை பிசாசாய் மாற்றுகிற தேவன் மனிதர்களாய் நம்மை பிசாசாய் மாற்றுவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. ஏன் நம்மளை பிசாசா மாத்தல? அதே பாவம் தானே நம்ம செஞ்சோம். அவரை விட மோசமா அவனது இருதயத்துல நினைச்சான், தேவனுக்கு மேல சிங்காசனத்தை நான் வைப்பேன்னு சொன்னதுக்கு பேய் ஆக்கிட்டார் அவனை. ஆனா நம்ம கீழ்ப்படியாம பாவத்தை செஞ்சோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா நம்மளை மனுஷனாவே வைத்திருக்கிறான். நம்மள இன்னும் பேயாக்குல, பேய் கையில கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டேங்கிறார். அவன் 6000 வருஷமா போராடிட்டு இருக்கிறான். இந்த மனுஷனங்களை யார் கையில கொடுக்க மாட்டேங்கிறாரு, பிசாஸ் கையில கொடுக்க மாட்டேங்கிறாரு. காரணம் என்னன்னா, தேவ தூதர்களை பார்க்கலாம் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா விலை மதிக்க முடியாதது ஒண்ணு. ரெண்டாவது, தேவ தூதர்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்படல. அவங்க வித்தியாசமான சாயல்ல இருப்பாங்க. அவங்களுக்கு சிறகுகள் இருக்கும், காலில் ரெக்கை இருக்கும், கையில அப்படி இருக்கும். ஆனா நீங்களும் நானும் அப்படி அல்ல, நாம் அப்படியே தேவனை போலவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பார்த்தா யாரை பார்க்கலாம், தேவனை பார்க்கலாம். இயேசு சொன்னார்ல, என்னை காண்கிறவன் பிதாவை கண்டான். அதே போல ரட்சிக்கப்பட்டு நீங்க சொல்லணும், என்னை காண்கிறவன் இயேசுவை காண்கிறான். ஏன்னா நம்ம அவருடைய சாயலில் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் ஒருபோதும் பிசாசா மாற்றவே ஒப்பு கொடுக்க மாட்டான், பிசாசாக்க மாட்டான். தேவன் அதுக்கு பதிலாக என்ன செய்யறான், இழந்து போனதை தேட வருகிறார். பிரியதனுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. காணாமல் போனதையும் அவர் இழந்து போனதையும் திரும்ப கண்டுபிடித்து அவர்களை ரட்சித்து மீண்டும் பழைய நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து மீண்டும் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இப்போ நம்ம சின்ன பசங்களாக இருக்கும் போதெல்லாம் ஸ்கூல்லலாம் விளையாடுவோம். நம்ம வீட்டில் இந்த ரப்பர் பந்தெல்லாம் வாங்கி தருவாங்க. அந்த காலத்துலலாம் ஃபுட்பால், ரப்பர் பாலெல்லாம். நம்மளை விட திறமைசாலி பசங்கள்லாம் நம்ம கூட இருப்பாங்க பாருங்க. நம்ம பந்தை பிடுங்கிட்டு போயிடுவோம், நம்ம பாலை பிடுங்கிட்டு போயிடுவோம். நம்ம காசு கொடுத்தாலும் வாங்க முடியாது அப்போல்லாம். அப்போ நம்ம நேரம் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணுவோம், நம்ம அப்பா கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவோம். அப்போ நம்ம விட பலசாலி ஒருத்தர் நம்முடைய பொருளை திருடிட்டு போயிட்டான், மறுநாள் அவனிடத்திலிருந்து மீண்டும் அந்த பொருளை நமக்கு வாங்கி கொடுக்குற அதிகாரமும் பலனும் யாருக்கு இருக்கு, நம் தகப்பனுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். மறுநாள் அப்பா ஸ்கூலுக்கு வருவார், ஹெட்மாஸ்டர் பார்ப்பாரு, எல்லாரும் பார்ப்பாரு, யாரா கூப்பிட்றான்னு, என் பையனுடைய பொருளை எவன்டா எடுத்தது கொடுங்கடான்னு சொல்லி என்ன பண்ணுவார், வாங்கி நமக்கு தருவார். அதே தான் இது. நம்மை நம்பி கொடுத்த பொருட்களை எல்லாம் நம்ம பிசாஸ் கையில் இழந்துட்டோம். மறுபடியும் அவனிடத்துல நாம சண்டை போட்டு வாங்க முடியல. வலியினால ஏதோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆண்டவர். நம்மால என்ன பண்ண முடியாது, ஒருத்தரும் முழு அதிகாரத்தை உரிந்து கொண்டு வர முடியவே இல்லை. அதனால தான் அவங்கள பிசாசு நிர்வாணம் ஆக்கினாலோ அவங்களை அப்படியே வெக்கப்பட்டு போக விடாதபடி கர்த்தர் அவங்களுக்கு தோல் உடைகளை கொடுத்தார். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்ற பார்த்தீங்களா. முதல்ல நிர்வாணமாய் படைத்தார், அவங்க அதை இழந்துட்டாங்க, இழந்து வெக்கப்பட்டாங்க. அதுக்கு ஒரு புதிய ஏற்பாடு பண்றார். அது பேர் தான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்னது, இனி அவங்களுக்கு ஒரு உடை கொடுக்கணும். அதனால தான் கிறிஸ்துமஸ் நாளில் புது புது உடைகளை நாம அணிகிறோம். அப்போ ஒரு ஏற்பாடு பண்றார். இதே தான் இப்போ முழு ரட்சிப்பை நமக்கு கொடுக்கும்படிதான்
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன பண்ணான்னா 4000 வருஷம் தீர்க்கதரிசி மூலமாய் பலிகள் மூலமாய் நம்ம கொண்டு வர முயற்சி செய்தான். மனுஷன் அதை என்ன நினைச்சிட்டான், எப்படி பயன்படுத்தி விட்டான்னு சொன்னா, நல்ல பாவம் செய்யறது, வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா நம்மளை போல கடை வாங்கிட்டு வந்து கொடுத்து பிரியாணி பண்ணி சாப்பிட்டு பாவம் மன்னிப்பை வாங்கிக்கிறது. இது அவங்களுக்கு சுலபமாகி போச்சு. என்ன பண்றது, பாவம் செய்யறது பலி செலுத்துறது, பாவம் செய்யறது பலி செலுத்துறது, இப்படியே செய்து கொண்டிருந்தோம். அதனால நிரந்தரமா யாரும் என்ன பண்ண முடியல, பிசாசு கையிலிருந்து விடுவிக்கவே முடியல. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு, மரித்த பிறகு 400 ஆண்டுகள் இந்த உலகம் இருளுக்குள்ள போயிடுச்சு. பலி செலுத்ததில் இல்லை, ஆராதனை இல்லை, எதுவுமே கிடையாது. அப்படியே இருந்தா கூட அதுல எந்த பவரும் கிடையாது, சும்மா கடமைக்காய் செய்து கொண்டிருந்தாங்க. அதனால்தான் இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அந்த தேவாலயத்துல என்ன நடந்து கொண்டிருந்தது, வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. அங்க எந்த பக்தியும் இல்லை, வெறும் பணத்தை மாத்துறதோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதோ புறா விற்கிறதோ இப்படி ஆயிப்போச்சு. அங்க பக்தியே இல்லாம 400 ஆண்டுகள் ஜனங்க இருளுக்குள்ள போயிட்டாங்க. அப்பதான் வேதம் சொல்கிறது, அந்த இருளில் வாழ்ந்த ஜனங்க பெரிய வெளிச்சத்தை காணும்படி இயேசுவை பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அப்ப நம்ம மீண்டும் மீட்டெடுத்து தேவ பிள்ளைகளை நம்ம மாற்றி நமக்குள்ள இயேசு வந்து வாசம் பண்ணணும்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப எந்த மனுஷனும் செய்ய முடியாததை தேவன் ஒருவர் மாத்திரமே செய்ய முடியும் தான் ஒரு பூமிக்கு இறங்கி வந்தான். சரி, வந்து என்னென்ன பண்ணார்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாத்தீங்களா, முதல்ல வந்து பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாம் பயத்துல தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க ஜனங்க. எந்த ஒரு சமாதானம் கிடையாது. 2ஆவது சொல்றாரு, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லா ஜனங்களுக்கும், உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிறந்தது தான் நற்செய்தி. இயேசு பிறந்தது தான் நற்செய்தி. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். இந்த நற்செய்தி தான் நம்ம எல்லாருக்கும் சொல்றேன். ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் பயப்படுறீங்க, ஏன் துக்கமா இருக்கிறீங்க? இயேசு உங்களுக்காய் பிறந்தார், இயேசு உங்களுக்காய் பிறந்தார், இயேசு உங்களுக்காய் பிறந்தாருன்னு சொல்லி அந்த நற்செய்தி தான் நாம சொல்லணும். ஆதாம் ஏவான் இழந்து போனதை எப்படி ஆண்டவர் மீட்கும்படி வந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் எதெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ அது எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு பெற்று தர இன்றைக்கும் தகப்பனாகி இயேசு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தை இழந்திருக்கலாம், பொருளை இருந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், நிம்மதி இழந்திருக்கலாம், நீங்க எத்தனையோ இழந்து போய் வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, நான் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறேன், பயப்படாதீங்கன்றாரு. அப்ப இந்த காணுவேளையில பயத்தை நீங்க எடுத்து போடுங்க. நமக்காக பிறந்த இயேசு ஒருவர் இருக்கிறார். நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்ப நமக்கு பெற்று தருகிற தேவன் நமக்கு உண்டு. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. நம்முடைய தகப்பன் எப்படி நாம் இழந்து போனதெல்லாம் நமக்கு திரும்ப பெற்று தர ஆசைப்படுறாரோ, அதே போலத்தான் ஆண்டவராகிய இயேசு நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்து போயிருந்தா, இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களுக்கு ஒரு நற்செய்தி, போன வருஷத்துல நான் இதெல்லாம் இழந்துட்ட பாஸ்டர் அப்படின்னு நீங்க செய்தி கேட்குறீங்களா? நீங்க இழந்து போனதெல்லாம் திரும்ப உங்களுக்கு பெற்று தரும்படிதான் இந்த இயேசு பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். நீங்க விசுவாசித்தான் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள், தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஏன்னா உங்க பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்தும்படி அவங்க தொலைச்ச பொருளை எப்படி நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க தொலைச்சதை மறுபடியும் இப்படி இன்னொன்று புதுசா வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறீங்க. அதே தான் இயேசு. நீ மறிக்கிற வரைக்கும் எதெல்லாம் நீ தொலைக்கிறியோ அதை திரும்ப திரும்ப உனக்கு தரும்படிக்கே இயேசு பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. அதான் நம்முடைய விசுவாசம். அப்ப மீண்டும் மீண்டும் நம்மை சந்தோஷப்படுத்ததான் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறான். மனுஷனை இழந்து போன சந்தோஷம், பிசாசு கிட்ட கொடுத்த அந்த சமாதானம் திரும்ப நமக்கு தரும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். 11 படிச்சீங்களா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆமென். இயேசு யாருக்கு பிறந்திருக்கிறாரா? உங்களுக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு பிறந்திருக்கிறார்.
உங்க வியாதியெல்லாம் குணமாக்க, நம்மை ஆசீர்வதிக்க. அழகா தேவதூதர் சொல்றாரு பாருங்க, இயேசு அவருக்காக பிறக்கல, நாமெல்லாம் யாருக்காக பிறந்தோம்? எதுக்கு பிறந்தோன்னே தெரியல பாஸ்டர் அப்படின்னு. நமக்காக பிறந்தோம் இல்ல, நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நமக்கு நமக்குன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பிறருக்காக வாழவே மாட்டேங்கிறோம். அதான் நம்முடைய பிறப்புக்கும் இயேசுனுடைய பிறப்புக்குள்ள வித்தியாசம். நம்ம உலகத்துல எல்லாம் நமக்காக பிறந்த, நமக்காக வாழ்ந்து, நமக்காக எல்லாவற்றையும் செய்து மரித்து போறோம். ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும் அங்க சொல்லப்படுற பாருங்க, உங்களுக்காக பிறந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. யார் நமக்காக பிறப்பான்னு நினைச்சு பாருங்க. பிறந்ததுல இருந்து மரிக்கிற வரைக்கும், உயிரோடு எழுந்திருக்கிற வரைக்கும் அவருக்காக அவர் எதுவுமே பண்ணல, எல்லாவற்றையும் நமக்காகவே செய்து முடிக்கும்படி இயேசு பிறந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தப்படும். இப்போ இயேசு பிறந்ததனுடைய முதல் நோக்கம் அதுதான், எல்லாத்துக்கும் சந்தோஷம் உண்டாக்கணும், எல்லாருடைய பயத்தை நீக்கணும், எல்லாம் மற்றவர்களுக்காக வாழும்படித்தான் பிறந்தார். நமக்காகவே அவர் பிறந்திருக்கிறார். அதான் ஆச்சரியம். பிறக்கும் பொழுதே மற்றவர்களுக்காக பிறந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். யோவான் 12:47 வாசிங்க. 46, 47. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இப்ப நாம என்ன பண்ணணும்னா சொல்ல பாருங்க, என்னிடத்துல விசுவாசமா இருக்கிற எவனும் இராதபடிக்கு. நீங்க ஆண்டவரே இயேசுவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க எங்க இருக்க மாட்டீங்க. பாத்தீங்களா, அவர் வெளிச்சம் தான். சகர் இருளில் வாழ்ந்த ஜனங்க பெரிய வெளிச்சம். 400 ஆண்டுகள் உலக இருளுக்குள்ள போயிடுச்சு. புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றேன், பைபிள்ல நடுவுல ஒரே ஒரு பேப்பர் இருக்கும், காலியா இருக்கும், புதிய ஏற்பாடுன்னு போட்டிருக்கோம். அந்த ஒரு பேப்பருக்குள்ள எத்தனை வருஷம் இருக்கு? 400 வருஷம் கதை உள்ள இருக்கு. அதை வெள்ள ஒரு பேப்பரா உள்ள வச்சு 2ஆ பிரிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. 400 ஆண்டுகள் மக்கள் இருளில் இருந்தாங்க. வெளிச்சம்னா சூரியன் இல்லைன்னு நினைக்கூடாது. இருதயத்துல வெளிச்சம் இல்லை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஒரு நாள் சிரிப்பு கிடையாது வாழ்க்கையில. அழுகையின் பொருளாத மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட நாளில தான் இயேசு என்ன பண்ணார்? வெளிச்சமா பிறந்தாரு. இப்ப அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுவாரா? இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததுன்னு 2வது நோக்கம் என்ன? ஒளி, வெளிச்சம். அவர் மட்டும் வெளிச்சம் இல்ல, நம்மையும் வெளிச்சமாக்கி இந்த உலகத்திற்கு நீங்க தான் யாருன்றாரு? ஒளிங்கிறார். பாருங்க, லூக்கா 5, யோவான் 12:47 வாசிங்களா? ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், இயேசுவின் வார்த்தைகளை நம்ம கேட்டும் விசுவாசியாமல் போனால், விசுவாசியாம நீங்க போனீங்கன்னா அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. அவங்கள நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல். பாத்தீங்களா, இயேசு சொல்றேன், நான் இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து உங்களை நரகத்துக்கு தள்ள நான் வரல, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். உலகத்தை நான் ரட்சிக்க வந்தேன். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். பிசாசு கையில இழந்து போன எல்லாவற்றையும் மீண்டும் பிசாசு கையிலிருந்து மீட்டெடுக்கும்படி, ரட்சிக்கும்படி, ரட்சிப்பன விடுவிக்கும்படி, பாவம், சாபம், வியாதி, துன்பம், துயரம், கடன் பிரச்சனை, மரணத்துக்கு நேரம் எதெல்லாம் நம்மை கொண்டு போறதோ அது எல்லாவற்றிலிருந்து இயேசு முன்னின்று நம்மை விடுவிக்கும்படிதான் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். புரியுது? என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யாரைத்தான் தேடணும்? இயேசு தான் ஒரே ஒரு வழி. அதான் இன்னைக்கு பாட்டு பாடின பாருங்க, ஒரே ஒரு வழி, இயேசுதான் வழி, பரலோகம் நாம் சென்றிட. வேற வழியே கிடையாது. அவர் தான் நமக்கு வழியாக இந்த பூமியில பிறந்தார். லூக்கா 5:32. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அடுத்தது, நீதிமான் பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, பாவிகளையே நான் என்ன பண்ண? அழைக்க மனம் திரும்புகிறதற்கு அழைக்க. ஆமென். பாவிகளை மனம் திரும்ப வைக்கத்தான் இயேசு வந்தார். ஏன்னா மனம் திரும்பாத பிசாசு பக்கத்துல நம்ம இருந்தோம். இப்ப அவனுடைய பக்கத்துல இருக்கிற எல்லாரையும் மீண்டும் புதுப்பிக்கும்படி, மனம் திரும்பி ஆண்டவர் பக்கம், பிதா பக்கம் திருப்பும்படிதான் இயேசு இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். புரியுது? என்ன ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் தான் அவருடைய முதல் பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு. ஆனால் இந்த கால வேளையில கூட நாம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிள்ளைகளா நாம இருந்தோம் சொன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த மனம் திரும்புதலுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. சாத்தான் ஒவ்வொரு நாளும் அவன் பக்கம் நம்மளை திருப்பி கொண்டே இருப்பான்.
நான் ஒவ்வொரு நாளும் ஆவியானவருடைய பலன் கொண்டு இந்த இயேசுவண்டை மனம் திரும்ப வைப்பதற்கு தான் இயேசு இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 9:13 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் ஆமே. என்றார். திரும்ப சொல்ற பாவிகள் மேல் தான் நோக்கமா இருக்கார். உன் பாவம் சிவேறுன்னு இருந்தாலும் பஞ்சை போல் வெண்மையாக்குவா. அதை நீங்க விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து இல்லாம பாவ மன்னிப்பு உலகத்துல கிடையவே கிடையாது. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசுங்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. அதனால இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தர முடியும். அதுதான் கிறிஸ்மஸ், அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். அதனால அந்த இயேசுவை நம்ம முக்கியப்படுத்தணும், முன் நிறுத்தணும். அவர் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. யோவான் 10:10 வாசிங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்ற திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வேறொன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அவரே நேரடியா சொல்றேன். நான் எதுக்கு இந்த உலகத்துல வந்தேன்னா, பிசாசு திருடவும், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். பிசாசு ஒரு வீட்டுல வந்தா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்தா, ஒரு தேசத்துல வந்தா, ஒரு குடும்பத்துல வந்தா, அந்த குடும்பத்தை என்ன பண்றான்? அழிக்கிறான். ஏதாவது ஒரு வழியில அவங்கள துன்பப்படுத்திட்டே இருப்பான், நஷ்டப்படுத்திட்டே இருப்பான், ஒண்ணு மேல ஒண்ணு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருப்பான், ஏதாவது அந்த தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஆண்டவர் சொல்லாரு, அப்படிப்பட்ட குடும்பத்தார் என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேங்கிறார். இழந்து போன ஜீவனை, நித்திய ஜீவனை திரும்ப கர்த்தர் நமக்கு தரும்படிதான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறான். அது இயேசு இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்டவங்க உள்ளத்துல இருக்கிறாரு. ரட்சிக்கப்படாதவங்க வாழ்க்கையில இப்ப ரட்சிக்கப்படல. சேவூர் ஃபுல்லா வீடு இருக்கு. இயேசு எங்க இருக்காரு? எங்க இருக்காரு? ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத அவங்க வீட்டு வாசல்ல இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொரு வாசல்ல இருக்காரு. நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம கூட இங்க இருக்காருன்னு சொல்லி, இங்கேயும் இருக்கிறார். ஆனா இந்த சேவூர் சுற்றி இருக்கிற அத்தனை வீட்டையும் அவர் தட்டி கொண்டே இருக்கிறார். வெளிப்படத்துல சொல்றாரு, ஏதோ வாசல் படியில நின்று கதவை தட்டுகிற, ரட்சிக்கப்படாத அவங்க வீட்டை தட்டிட்டே இருக்கிறார். அதுதான் நாம அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அவர் இருக்கிற வாசல்ல போய் நாமும் சேர்ந்து அந்த வீட்டை கதவை தட்டி, இயேசு வந்திருக்காரு, உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, உங்க வீட்டு வாசல்ல தான் நிற்கிறாரு, இயேசுக்கு இடம் கொடுங்க, இயேசுக்கு இடம் கொடுங்க. நாம போய் அவர் என்ன பண்ணணும்? அறிமுகப்படுத்தி வைப்பது தான் நம்முடைய ஊழியம். புரியுதுன்னவங்க அல்லையா சொல்லுங்க. புரியுது உங்களுக்கு? அவர் ஒவ்வொரு வீட்லயும் அனாதையா நின்று கதவை தட்டிட்டு இருக்கிறார். திறக்க மாட்டேங்கிறாங்க, அவரை அறிய மாட்டேங்கிறாங்க, அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. அறிந்திருக்கிற நீங்களும் நானும் தான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் பரிபூர்ணப்படவும் ஒவ்வொரு வீடுகளுக்கு போய் நாம் இந்த என்ன பண்ணணும்? கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை செய்தி அறிவித்து, இயேசு உங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, உங்க வீட்டு வாசல்ல தான் நிற்கிறாரு, எத்தனையோ நாளா கதவை தட்டிட்டு இருக்கிறாரு, நீ இன்னும் கதவை திறக்காம இருக்கிறிய, இடம் கொடுக்காம இருக்கிறிய, உங்க வீட்டுக்குள்ள விடாம இருக்கிறிய, நீ முதல்ல உங்க வீட்டுக்குள்ள நீ அவங்கள விட்டுரு அப்படின்னு சொல்லி இயேசு அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போகிற ஊழியம் தான் நாம செய்யணும். இயேசு அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு பாருங்க, வெளிச்சம் உள்ள போனோன்னு அந்த வீட்டுல இருக்கிற இருள் எல்லாம் வெளியே போயிடும், பேய் பிசாசெல்லாம் ஓடி போயிடும், அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில நம்ம செய்ய வேண்டிய ஊழியம் அதுதான். நம்ம பெற்றுக்கொண்ட இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்கணும். இயேசு எப்படி பிறருக்காக பிறந்தாரோ அது போல நமக்குள்ள பிறந்திருக்கிற அந்த இயேசுவையும் நமக்காகவே வைத்து கொள்ளக்கூடாது. இந்த கிறிஸ்துமஸ் நாள் ஒரு தீர்மானம் எடுங்க, மற்றவர்களுக்காய் கொடுக்கணும். அடுத்த கிறிஸ்துமஸ்க்குள்ள ஒரு 10 பேருக்காவது கொடுத்து அவர்களை சபைக்கு அழைத்து வரணும்னு சொல்லி இந்த நாளிலே நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. அதான் சொல்றேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். எல்லாரும் ஜீவன் உண்டாக்கணும், பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 18:37 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். நான் ராஜா தான், ஆனா இந்த உலகத்துல ராஜாவா இப்ப நான் ராஜாவா வரல. நான் எதை அறிவிக்க வந்திருக்கிறேன்? சத்தியத்தை அறிவிக்க வந்திருக்கிறேன். பேய் எது, பிசாசு எது, கடவுள் எது, பரலோகம் எது, நரகம் எது, பரிசுத்தம் எது, பாவம் எது,
எல்லாவற்றையும் என் ஜனங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். இயேசு எதுக்கு வந்தா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியத்தை கர்த்தர் நம்ம கற்றுத்தரும்படி வந்திருக்கிறான். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு நாம் அதன்படி நடக்கும் பொழுது எல்லா பாவம் சாத்தான் போராட்டத்திலிருந்து விடுவிக்கிற வல்லமையை கர்த்தர் அந்த சத்தியத்துல வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். யோவான் 9:39 வச்சிங்களா? அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன் என்றார். ஆமென். அடுத்தது நியாயம் தீர்க்கும்படி வந்திருக்கிறான். ஆண்டவர் இப்ப நம்ம ரட்சிக்க வந்த இந்த தேவன் அடுத்தது மறுபடியும் வரப்போறாரு. வரும்போது நியாயாதிபதியாய் அந்த இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. இப்ப நியாயம் தீர்க்கும்படி இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். யோவான் 6:38 வாசிங்க. என் சித்தத்தின் படி அல்ல. என் சித்தத்தின் அப்படின்னா என்னுடைய பிரதி. இயேசு சொல்றார் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். பிதாவாகிய தேவனுடைய சித்தம், பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியே நான் வானத்திலிருந்து என்ன பண்ணேன்? இறங்கி வந்தேன். எதுக்கு? நான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் என்னது? நாம ஒருவராக கெட்டு போவது பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதை நாம புரிந்து கொண்டு இயேசுவோடு கூட இணைந்து நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷ செய்தியை நாம் அறிவித்து எல்லாரையும் ரட்சிப்புல நடத்தணும். அதுக்கு தான் இயேசு பூமியில இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? நாம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். நம் மூலமா ஒரு திரள் கூட்டம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படணும். அல்லேலூயா. பாருங்க, பிசாஸ் கையில உலகத்தையே நம்ம கொடுத்துட்டோம். அவர் மீண்டும் அதை அவனுடைய கையிலிருந்து பிடுங்கி சகல அதிகாரங்களை அவர் வைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இப்ப நாமெல்லாம் சேர்ந்து இன்னும் அந்த பிசாசின் தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரு. அந்த வாழை நசுக்கி இன்னும் அவன் கையில இருக்கிற அந்த ஆத்துமாக்களை நாம் எல்லாம் கொள்ளையாடி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஊழியத்தை தான் கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில பிறந்தது எப்படி ஒரு மகிழ்ச்சியான கிறிஸ்துமஸோ, அதே போல அந்த இயேசு நம்முடைய உள்ளத்துல பிறந்திருப்பதும் நம் மூலமாய் மற்றவர்களுடைய இருதயத்துல பிறக்க வைக்கப்படுவதுதான் மெய்யான ஒரு கிறிஸ்துமஸ். புரியுதான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு ரட்சிப்புல நடத்தி பாருங்க. அந்த பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம், தேவ தூதர்மத்தில பெரிய மகிழ்ச்சி. அங்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பரலோகத்துல உண்டாகுதுன்னா ஒரே ஒரு புதிய ஆத்துமாவை நீங்க ரட்சிப்புல நடத்துவதுதான் மெய்யான கிறிஸ்துமஸ் ஆய் காணப்படுது. அல்லேலூயா. இயேசு பிறந்தது நமக்கு கிறிஸ்துமஸ். ஆனா ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படுவது பரலோகத்துல கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். மத்தேயு 5:17 எதுக்கு வந்தார் படிங்க. நியாய பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஆமென். ஏன்னா யூதர்கள் இயேசு 10 கட்டளை அழிக்கிறாரு, 10 கட்டளைக்கு விரோதமா நடக்கிறாரு, தப்பு தப்பா பண்றாரு நினைத்து கொண்டிருந்தாங்க. அதான் அவர் சொல்றாரு, நான் அதை அழிக்க வரல, அதை என்ன பண்ண வந்த? நிறைவேற்ற வந்த. அன்பினாலே, அன்பின் உபதேசத்தினாலே, மன்னிக்கிற அந்த உபதேசத்தினாலே, சத்தியத்தினாலே அதை நான் நிறைவேற்ற வந்தேன் என்பதை மறந்துடாதீங்க என்றார். அப்ப இந்த இயேசுவை நம்ம பின்பற்றினா, இயேசுனுடைய உபதேசத்தை பின்பற்றினா நீங்க எதை நிறைவேற்றலாம்? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றலாம். அல்லேலூயா. அதான் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தத்துல என்ன பண்ணோம்? அன்பு கூர்வையாக. அதுல எல்லாம் அதுல அடங்கிரும். உன்னை போல் பிறனை, உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனை நேசி. 10 கட்டளை அதுக்குள்ள அடங்கிரும். 2 கட்டளையில 10ஐயும் நிறைவேற்றி கொடுத்து விட்டு சென்றவர் தான் இந்த இயேசு. அதை அவர் சொல்றார், நான் அதை அழிக்கல, அதை நிறைவேற்றி இருக்கிறேன் என்று சொல்லி அதற்காகவே வந்திருக்கிறேன். யோவான் 12:27 வாசிங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. இப்போ என்னுடைய ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? இந்த சிலுவைக்கு போகாம என்ன ரட்சித்திருங்க நான் கேட்பனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். இதற்காகவே நான் வந்தேங்கிற. எதற்காக வந்தாரா? நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து உலக ஒட்டுமொத்த ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்காக இந்த இயேசு இந்த பூமியில பிறந்தார். புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. இயேசு எதற்காக பிறந்தார் என்பது புரியுதுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆமென். அவர் சொன்னது போல தன்னை பெருமைப்படுத்தவோ தன்னை தெய்வம் என்று காண்பிக்கவோ அவர் பெரிய ஒரு வல்லமுள்ளவர் என்று காண்பிக்கவோ இந்த பூமியில பிறக்கவில்லை. நாம இழந்து போனதை, நமக்கு கொடுத்த அதிகாரத்தை துளைத்து போட்டதை மீண்டும் சத்துருனுடைய பிடியிலிருந்து பிடுங்கி நமக்கு தரும்படிக்கு தான் இயேசு இந்த பூமியில பிறக்க வேண்டியதா இருந்தது, சிலுவை சுமக்க வேண்டியதா இருந்தது, மரிக்க வேண்டியதா இருந்தது, உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதா இருந்தது. ஹல்லேலூயா. அந்த இயேசு உயிர் தெழுந்ததுனால இன்றைக்கு பூமியில அன்றைக்கு பிறந்த அதே இயேசு இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் பிறந்திருக்கிறார். புரிதனவர் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொண்டு அந்த இயேசுக்காக நம்ம வாழணும்னா சுருக்கமா 4 வசனத்தை வாசிச்சு நம்ம கடந்து போவோம். மத்தேயு 11:28 வாசிங்க. இப்போ அந்த இயேசு நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு எல்லாம் பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் இப்ப வாருங்கள், எல்லாம் இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு எல்லாருக்கும் என்னத்தை கொடுப்பாரு? இளைப்பாறுதல் கொடுப்பாரு. ஏன்னா அவர் சிலுவையில் நமக்காக யாவையும் செய்து முடித்தா, சாத்தானை ஜெயித்தா, சகல அதிகாரி இப்ப அவர் கையில் இருக்கு. உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை இயேசு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. அப்ப முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த இயேசுவண்டை வாருங்கள். இப்ப நாம வந்துட்டோம். இப்ப நாம என்ன பண்ணோம்? மற்றவங்களை இயேசுவண்டை வாருங்க, இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வாங்க, இயேசுகிட்ட வாங்கன்னு கூப்பிடணும். அதான் இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம். இந்த ஊழியத்தை செய்யணும். வாங்க வாங்க வாங்க, இயேசு அழைக்கிறார் அப்படின்னு ஊழியம் என்ன அழகா அவங்க பேர் வச்சிருக்கிறான்னு பாருங்க. இயேசு அழைக்க, அவர் பாடினால ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கி வரும். அந்த இயேசு அழைக்கிறார் என்பதை அதை காப்பி அடிச்சு தான் அரசியல்வாதிகள்லாம் அவர் அழைக்கிறார், இவர் அழைக்கிறார், அவரை போட்டாங்க பாருங்க, எல்லாரும் போட்டாங்க நம்மளை காப்பி அடிச்சு. ஆனா இங்க வேதத்துல இயேசு சொல்றா வாருங்கள். அப்ப முதல் பாயிண்ட், இந்த இயேசு நமக்கு வேணும்னா நாம இயேசுவண்டை வரணும். இது வரைக்கும் ஒருவேளை நீங்க வரலன்னா இனி இயேசுவண்டை வாங்க. உங்க இருள் நீங்கும், கவலை நீங்கும், பிரச்சனை நீங்கும், எல்லாவற்றையும் நீக்குகிறவர் நம் ஆண்டவர். அப்ப முதல்ல வாருங்கள். 2:11-29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். ஏன் அவர்கிட்ட வரணும்னா அவர் சாந்தமா இருக்கார். பிசாசு எப்படி இருக்கிறான்? காலங்காத்தால என்ன பிசாசு பேயின்றீங்க? அவன் நம்ம கூப்பிடலனாலும் வர்றான், வீட்டை பூட்டி வச்சிருந்தாலும் வரான், திறந்து வச்சாலும் என்ன பண்ணாலும் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறான் சாத்தான். அவன் நிம்மதியே தரமாட்டேங்கிறான். அதனால தான் இயேசு சொல்றாரு, ஏன் என்கிட்ட நீங்க வரணும்னா நான் எப்படி இருக்கிறேன்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தமா மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆத்மா தான் முக்கியம். ஏன்னு சொன்னா இந்த ஆத்மா தான் அழியாதுன்னு உங்களுக்கு சொன்னேன். ஆத்மா நரகத்துக்கு போனாலும் கோடி கோடி வருஷம் வெந்துட்டு இருக்கோம், பரலோகத்துக்கு போனாலும் கோடி கோடி வருஷம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆத்மா மீட்பு வேணும்னா, இந்த ஆத்மா ரட்சிப்பு நமக்கு வேணும்னா, அழியாத இந்த ஆத்மா பரலோகத்தில் போய் மகிழ்ந்து இருக்கணும்னா நீங்க ஆண்டவரிடத்துல வரணும். 2வது சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்க. பைபிள் கற்றுக்கொள்ளணும். பைபிள் தெரியாம, வசனம் தெரியாம நீங்க பரலோகம் போகவே முடியாது. அதனால தான் கற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்கன்றார். ஆவியானவர் இடத்துல, அபிஷேகத்துல, ஊழியக்கார இடத்துல, மூத்த போதகர் இடத்துல, விசுவாசிகள் இடத்துல, மூத்த விசுவாசிகள் இடத்துல நீங்க கற்றுக்கொள்ளணும். எங்கெல்லாம் நீங்க கேட்க முடியுமோ அங்கெல்லாம் இந்த வசனத்தை கற்றுக்கொள்ளணும். நிறைய நீங்க கற்றுக்கொள்ள 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 நீங்க பரலோகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். 3வது 4:19 மத்தேயு. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். அடுத்தது கற்றுக்கொண்ட நாம் நம்ம வாழ்க்கையில யாருக்கு பின்னாடி தான் போகணும்? இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அடுத்த கிறிஸ்துமஸ் வரைக்கும் நான் யார் பின்னாடி தான் போவேன்? இயேசுவின் பின்னாடி தானே போவேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நம்மளாம் அவருடைய ஆடுகள், அவன் நம்முடைய மேய்ப்பன். மேய்ப்பனுக்கு பின்பாக போகிற ஆடுகள் பாருங்க நல்ல மேய்ச்சலை கண்டடையும்.
நல்ல மேய்ச்சலை காண்பிப்பான், நல்ல அமர்ந்த தண்ணீர் நம்மை நடத்துவான். அப்ப இந்த உலகத்துல நீங்க இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். இயேசுகிட்ட பாருங்க, பெரிய சிலை வச்சு அவரை வணங்க சொல்லவே இல்லை. அதனால தான் நம்ம சர்ச்சில் சிலையே கிடையாது. பார்த்தீங்களா, சிலை வச்சு இயேசுவை வணங்கக்கூடாது. அப்படி சொல்லியிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்கலாம், தங்கத்திலே வச்சிருக்கலாம், பெரிய சிலை வச்சிருக்கலாம். ஆண்டவர் அதை விரும்பல. அவர் சொல்றாரு, எனக்கு நீ பெரிய சிலை வச்சு வணங்க வேண்டாம், நீ என்னை போல வாழ்ந்து காமிச்சா போதுங்கிற. பின்பற்று ஆண்டவரை, அடிச்சுவடுகளை அவர் முன்னாடி போயிருக்கிறார், அவரை போல நீ வாழ்ந்து காண்பித்தான் போதுன்றார். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுது உங்களுக்கு? அதனால தான் எந்த சிலை வணக்கமோ அதோ ஏதோ நமக்கு தேவையில்லை. அவர் என்ன சொல்றாரா, என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு போல ஜெபம் பண்ணணும், இயேசு போல பரிசுத்தமா இருக்கணும், இயேசு போல ஆத்மா ஆதாயப்படுத்தணும், இயேசு போல நல்ல பிரசங்கம் பண்ணணும். எதெல்லாம் உங்களுக்கு டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க இயேசுவை போல கற்றுக்கொள்ளணும். இயேசுவின் இடத்துல கற்றுக்கொண்டு இயேசுவை பின்பற்றுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இது வரைக்கும் அது தெரியாம சர்ச்சுக்குள்ள நீங்க இருந்திருந்தீங்கன்னா, இனி நீங்க சீஷர்களா இயேசுவை போல நீங்க செய்யுங்க. இதாங்கள ஒண்ணு செய்யுங்க. இயேசுப்ப நன்மை செய்கிறவரை சுற்றி தெரிந்தார், பிசாசுகளை துரத்திட்டு இருந்தாரு, நல்ல ஜெபம் பண்ணுவாரு, நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்க அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. அவரிடத்திலிருந்து அதை கற்றுக்கொண்டு அதுல ஏதாவது ஒன்றை நீங்க தேர்ந்தெடுத்து நீங்க ஆண்டவருக்காக அந்த ஊழியத்தை செய்யுங்க. அதைத்தான் என்னை பின்பற்றுங்கன்றாரு. எதுல நீங்க செய்தாலும் நீங்க எதை பிடிச்சிட்டு வரணும், மனிதர்களை பிடிக்கிறல ஆக்குவேன். நீங்க ஏதாவது ஒண்ணு இயேசு போல செய்து பாருங்க, ஆத்மா ஆதாய தானா நடக்கும். ஒரு அலையில சொல்லுங்களேன், உங்க மூலமா புதிய புதிய ஆத்மா சர்ச்சுக்கு வந்துட்டே இருக்கும். அதுதான் இயேசு சொல்ல, இது முதல் நீங்க என்ன பின்பற்றுங்க, இது முதல் உங்களை யாரை பிடிக்கிறவர்களாக்குவேன், மனுஷரை பிடிக்க. இப்ப நீங்க இது வரைக்கும் மனுஷனை பிடிக்கலன்னா என்ன அர்த்தம், இயேசுவை பின்பற்றலன்னு அர்த்தம். இயேசுக்கு பின்னாடி நம்ம போல, நம்ம சம்பாதிக்கிறதோ நம்ம வாழ்றதோ நம்ம கஷ்டம் இதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர இயேசு பின்னாடி நம்ம போகல. இன்னிலிருந்து இயேசுக்கு பின்னாடி நீங்க போய் பாருங்க, மனிதர்களை பிடிப்பீங்க, சபைக்கு கொண்டு வருவீங்க, ஒரு பெரிய எழுப்புதலை காண கர்த்தர் கிருபை செய்வார். யோவான் 15:7 வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அடுத்தது நிலைத்திருங்கள். பாருங்க என்னென்ன சொன்ன, வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், பின்பற்றுங்கள், நிலைத்திருங்கள். இப்போ ஒரு செடி மாதிரி வேர் பற்றி அதுல வளர்ந்து இலைகள் கனிகள் கொடுக்கணும். நிலைத்திருந்து ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவர்களா சர்ச்சில் நிலைத்திருக்கணும். அங்க இங்க அலசடி படக்கூடாது, இருமனம் உள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஒரே மனமாய் இயேசுவை பின்பற்றவர்களாய் அவரிலே வார்த்தையில அவருடைய ஜீவன்ல அவரோடு கூட வேர்பற்றி நம்ம நிலைத்திருந்து கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியா யோவான் 15:14, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். இந்த ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஃப்ரெண்டா இருப்பீங்க. ஃப்ரெண்டு விட மேன்மையான உறவு வேற ஒன்றும் கிடையாது. நண்பரை விட மேன்மையானது. ஏன்னா நண்பர்கிட்ட சொல்லாத ரகசியமே என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. யாருக்கிட்ட வேணாலும் மறைப்பாங்க, ஆனால் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்லுவாங்க. பாருங்க, அதுதான் இயேசு சொல்றார், நீ எனக்கு அடிமையாவோ அல்லது நீ ஒரு மனுஷனாவோ, நான் கடவுளாவோ இல்லை, நானும் நீயோ எப்படி இருப்போம், நண்பர்களா இருப்போம். ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்களா இருக்கணும்னா நாம் என்ன பண்ணணுமா, ஆண்டவருடைய என்னிலும் அடுத்த அந்த வசனம், கடைசி வசனம் என்ன சொல்லுது, அந்த வசனம் படிங்க. இப்ப படிச்சீங்களா? நான் உங்களுக்கு கற்பிக்கிற இப்ப கற்பிக்கிற இந்த பைபிள் இருக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், நீங்க உங்க வாழ்க்கையில செய்வீங்கன்னா என் சிநேகிதராயிருப்பீர்கள். ஆண்டவருக்கு நீங்களா ஃப்ரெண்டா இருப்பீங்க. பிரிதனுக்கு ஒரு அலையிலையா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கூட விபிஎஸ் ஒரு பாட்டு பாடுவாங்க, சச்சினுக்கு ஃப்ரெண்டு யாரு, நான் இயேசுவுக்கு ஃப்ரெண்டு நானுன்ட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அது போல நாமெல்லாம் இயேசுவுக்கு ஃப்ரெண்டாயிருங்க. ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்கன்னா அவர் பரலோக ரகசியத்தையும் பூலோக ரகசியத்தையும் உங்களுக்கு சொல்லாம செய்யவே மாட்டார்.
உங்க குடும்பத்துல என்னென்ன காரியங்களை எல்லா ரகசியத்தையும் அவர் சொல்வாரு. அவருடைய ரகசியத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்வார். அவ்வளவு ஒரு நெருக்கமாய் நம்மோடு கூட வாழும்படிக்கு தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் இந்த பூமியில பிறந்திருக்கிறார். பிரித்தவனுக்கு அலையிலே சொல்லுங்க. அப்ப இந்த இயேசுவண்டை வாருங்கள், அவருடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க, அவருடைய பின்னே கடந்து செல்லுங்க, அவருடைய வேத வசனத்துல சத்தியத்துல நிலைத்திருங்கள், கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அதன்படி நீங்க நடந்தீங்கன்னா அவரும் நமக்கு ஒரு நல்ல நண்பராக இருந்து, இன்றைக்கு மட்டும் கிறிஸ்மஸ் கிடையாது, ஒவ்வொரு நாளும் நமக்கு கிறிஸ்மஸ் ஆக கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்படியே கண்களை மூடுங்க. பாஸ்டம்மா வந்து ஜெபம் பண்ணி பிறகு ஒரு சின்ன அந்த ஸ்கிட்டுக்குள்ள நம்ம கடந்து செல்வோம். எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்த. ஹalleluya ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம் அப்பா. ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார் என்று நாம் பார்த்தோம். மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு பிறந்தார் என்பது மிகுந்த சந்தோஷம். அன்று வாழ்ந்த மேய்ப்பர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு மாத்திரமல்ல, இன்று நமக்காகவும் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹalleluya. Thank you Jesus. நன்றி செலுத்துறோம் அப்பா. பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன், நீதிமான்களை அல்ல, பாவிகள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஒருவேளை நாம் உலையான சீற்றில் இருந்திருக்கலாம், பாவத்தில் மீண்டும் மீண்டும் அதிலே மூழ்கி இருந்திருக்கலாம். நம்மை ரட்சிக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். நமக்கு ஜீவன் உண்டாக்கும்படியாக அவர் பிறந்தார். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கும்படியாக அவர் பிறந்தார். நியாயம் தீர்க்கும்படி வந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகவே இயேசு பிறந்தார். என் பிதாவின் சித்தத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யும்படியாக பிறந்தார். நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் நிறைவேற்ற வந்தேன் என்று அதற்காகவே இயேசு பிறந்தார் என்று பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிரோடு எழும்பவே பிறந்தார். இன்று நமக்காக பரத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி கத்த நன்றி செலுத்தலாமா? அவர் இன்று நம்மை விட்டு தூரல நமக்காக பரிந்து பேசும்படியாக பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருக்கிறார். எப்பெல்லாம் நம்ம தவறி இருக்கிறோமோ அப்பெல்லாம் ஆண்டவர் தன்னுடைய கரத்தை காட்டுறாரு. ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காக, இந்த மகனுக்காக, என்னுடைய மகளுக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். நான் பாடு அனுபவிச்சிருக்கிறேன். நீங்கள் என்னை அனுப்புனீங்க, அவர்களுக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொன்ன ஆண்டவர். அந்த தேவன் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு மெய்யான தேவன். நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் அனுபவித்து விட்டு போகக்கூடாது. நாம் அநேகருக்கு அதை வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும், இந்த இயேசுவை காண்பிக்க வேண்டும். கடைசியாக எதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். அவரிடத்தில், இயேசுவிடத்தில் வரணும், அவரிடத்தில் கற்றுக்கொள்ளணும், அவரை பின்பற்றணும், அவரில் நிலைத்திருக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். ஆண்டவர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறார். மற்ற உலக மக்களுக்கு தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு, தேவாலயத்திலே நிலைத்திருக்கிற நமக்கு, வார வாரம் சத்தியத்தை கேட்கிற நமக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் நாம் மற்றவர்களைப் போலவே வாழ்ந்து இந்த வாழ்க்கையை முடித்து விடக்கூடாது. அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் எத்தனை ஆசீர்வாதம். உபாகமம் 28 நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைக்க விரும்புகிறார். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் களஞ்சங்களில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற உன் சத்துருக்களை முறியடிக்கும்படியாக ஹalleluya, அவர் முடிய அடிக்க போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வழியாய் வருவாங்க, 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். எத்தனை ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நாம் எல்லாவற்றையும் அறிந்து இன்னும் நாம் மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே.
அந்த இயேசு நமக்குள்ளே பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவை அநேகருக்கு நம்ம கொடுக்கிற ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் மற்றவர்களுக்கு தரணும். நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போடாது, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். உங்கள் கிராமத்தில் இருக்கிற அனைத்து ஜனத்துக்கும் இயேசு பிறந்தது சந்தோஷம். ஓ ஹல்லேலூயா! அதை அறிவிப்பது எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவர் அதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். தேவாதி தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அதான். நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவளுக்கு கொடுத்தா போதும். உலக பொருளை கொடுத்தாவது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே யாரெல்லாம் எளியவர்கள் ஏழைகள் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க. அதுதான் கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா! ஆண்டவர் என்ன ஆசீர்வச்சிருக்காரு. இந்தாங்க, நீங்களும் இதை புசித்து நீங்களும் இந்த சந்தோஷத்தை உடுத்தி அனுபவிங்க என்பது சொல்லுவது தான் கிறிஸ்மஸ். எத்தனை பேர் அதை தீர்மானம் எடுக்கிறீங்க? ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸை நான் இப்படி கொண்டாட எனக்கு உதவி செய்யுங்கன்றோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். நான் அப்படி செய்கிறேன்ப்பா, இன்னைக்கு என்னால் முடிந்த உதவியை நான் உற்றார் உறவுக்கு செய்கிறேன், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறேன். நான் பெற்ற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகருக்கு தர ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருவரை பார்த்து அந்த அன்பை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தினா போதும். அதுதான் நமக்கு கொண்டாட்டம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஆண்டவரை மனமகிழ்ச்சியின் பண்டிகையின் நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் வர, ஆண்டவரே உம்மை பின்பற்ற, உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள, உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்க, உம்முடைய கற்பனைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நாளில் அனுக்கிரகம் செய்தல வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்திருக்காங்க. அதிகாலையில் எழுந்து அநேக பிரயாசங்களின் மத்தியிலே, பலவீனத்தின் மத்தியிலே உம்மை தேடி வந்திருக்காங்கப்பா. இந்த நாளில் ஒரு பெரிதான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டு கொள்ளட்டும். ஓ ஹல்லேலூயா! உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கரத்தின் கிரியைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. வியாபாரங்களை, தொழில்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. பலவீனத்தோடு வந்த பிள்ளைகளுக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா! பொல்லாப்பு ஒன்று உம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு இரத்த கோட்டைகளை நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். உச்சன் தலை முதல் உள்ளம் கால் வரை இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த ஆண்டவரே நரம்புகள் மண்டலங்கள் கிளியேசு வேலை செய்யட்டும். ஓ, பாதிக்கப்பட்ட உறுப்புகள் மீண்டும், பழுதடைந்த உறுப்புகள் மீண்டும் எழும்பட்டு ராஜா. அதனுடைய கிரியைகளை அது செய்யட்டு ராஜா. உம்மாலே உருவாக்கப்பட்ட உறுப்புகள் அப்பா, ஒன்றும் பழுதாகி விடாதபடிக்கு அதற்கு ஒரு ஜீவனை இப்பொழுது கட்டளிடுவீராக. அதற்கு ஒரு ஜீவனை இப்பொழுதே கர்த்தனை கட்டளிடுவீராக. ஓ, தேங்க் யூ ஜீசஸ். இருதய வலி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கர்த்தனை தருவீராக. கிட்னி பிரச்சனை இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தருவீராக. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரெயின்ல காணப்படுகிற எல்லா ரத்த ஆண்டவரே கிளாட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. எல்லாம் நார்மலாய் கிரியை செய்யட்டும் அப்பா. கிட்னி ஸ்டோன் இருக்கிறவர்களை இப்பொழுது எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். உம்முடைய இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எல்லா ஸ்டோன்களையும் கர்த்தனை கரை பண்ணுவீராக. உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமல்ல ராஜா. என் தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். என் தேவனால் எல்லாம் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் பெற்ற ஆண்டவர் இந்த இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உம்முடைய கருத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துற வெறுமையாக்குகிறோம். செய்தி கொடுத்த தாசன் இன்னும் அநேக லட்சம் கர்த்தனை பயன்படுத்துங்க. தொடர்ந்து எங்களை ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நாளிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் வெளிப்படுத்த, சமாதானத்தோடு நாங்கள் செலிப்ரேட் பண்ண, அதை அநேகருக்கு அந்த சமாதானத்தை கூற கர்த்தனை உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா கலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God